Good morning, good afternoon, good evening, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம். எனக்கு அன்பான சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am R.C. Joseph Sahairaj, a preacher at the Church of Christ in Amali Nagar in Dindigul of Tamil Nadu at India. நான் R.C. Joseph Sahairaj, இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். In this week Bible study, we will examine a little lineage of Shem, Noah's second son. It was through this lineage that Abraham was born. இந்த வார வேதாகம படிப்பில் நோவாவின் இரண்டாவது மகனான சேமின் ஒரு வம்சாவளியை பற்றி சற்றே ஆராய்வோம். இந்த வம்சாவளியில்தான் ஆபிரகாம் பிறந்தார். ஷேம்ஸ் டிசண்டன்ட்ஸ் verses 10 to 26. சேமின் சந்ததியார் வசனங்கள் 10-26 வரை. ஆதியாகமம் 11, ஜெனசிஸ் 11 10 to 26. ஜெனசிஸ் ஆதியாகமம் 10, ஆதியாகமம் 11 10-26 வரைக்கும். First, let us read the first two verses 10 and 11. This is the genealogy of Shem. Shem was 100 years old and begot Arphaxad 2 years after the flood. After he begot Arphaxad, Shem lived 500 years and begot sons and daughters. சேமின் சந்ததியார். சேமுடைய வம்ச வரலாறு. ஜலப்பிரளயம் உண்டாகி 2 வருஷத்திற்கு பின்பு சேம் 100 வயதான போது அர்பக்சாத்தை பெற்றான். சேம் அர்பக்சாத்தை பெற்ற பின் 500 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். Key details of Genesis 11 10 to 11. The generation of Shem. This section begins the genealogy of Shem, the son of Noah. In chapter 10, we have already examined the general genealogical history of all the sons of Shem. Here we find the genealogy of one of Shem's sons, அர்பக்சாத். ஆதியாகமம் 11 10-11 முக்கிய விவரங்கள். சேமின் தலைமுறைகள். இந்த பகுதி நோவாவின் மகனான சேமின் வம்சாவளியின் தொடக்கமாகும். 10ஆம் அத்தியாயத்தில் நாம் சேமின் மகன்கள் எல்லோரையும் பற்றி பொதுவான வம்சாவளி வரலாற்றை ஏற்கனவே ஆராய்ந்தோம். இங்கு சேமின் மகன்களில் ஒருவரான அர்பக்சாத் என்பவரின் வம்சாவளியை பற்றி காண்கிறோம். It was through this line of Arphaxad that Abraham was born. And it was through Abraham's line of Judah that Jesus incarnated. Therefore, examining this genealogy is very important for us as Christians. இந்த அர்பக்சாத்தின் வழியில்தான் ஆபிரகாம் பிறந்தார். மேலும் ஆபிரகாமின் வம்ச வழியான யூத குலத்தில்தான் இயேசு கிறிஸ்து தோன்றினார். எனவே இந்த வம்சவழியை பற்றி ஆராய்வது என்பது கிறிஸ்தவர்கள் என்ற வகையில் நமக்கு மிகவும் முக்கியமானதாகும். Son of Shem, the son of Noah. நோவாவின் மகனான ஷேம். When we see this significance, Shem, one of Noah's 3 sons, and his wife were saved in the ark during the great flood. நோவாவின் மகனான சேம். இதனுடைய முக்கியத்துவம் என்னவென்று பார்க்கும்போது நோவாவின் 3 மகன்களில் ஒருவரான சேம் என்பவரும் அவரது மனைவியும் பெருவெள்ளத்தின் போது பேழையில் காப்பாற்றப்பட்டார்கள். Lineage. Shem's lineage led to the Semitic people, including the Israelites. This Shem is listed in the New Testament as an ancestor of Jesus. வம்சாவளி. சேமின் வம்சாவளி வழியாக இஸ்ரவேலர் உட்பட செமிட்டிக் மக்கள் என்று சொல்லப்படுபவர்கள் வந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் இந்த சேம் இயேசுவின் மூதாதையராக பட்டியலிடப்பட்டுள்ளார். In Luke 3:36 we read, Salah was the son of Canaan. Canaan was the son of Arphaxad. Arphaxad was the son of Shem. Shem was the son of Noah. Noah was the son of Lamech.
லூக்கா 3:36 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். சாலா கைனானின் குமாரன், கைனான் அர்பக்சாத்தின் குமாரன், அர்பக்சாத் சேமின் குமாரன், சேம் நோவாவின் குமாரன், நோவா லாமேக்கின் குமாரன். Faith is considered a man of great faith for his participation in building the ark and his trust in God's plan. இவர் பேழையை கட்டுவதிலும் தேவனின் திட்டத்தை நம்புவதிலும் பங்கேற்றதற்காக இவர் சிறந்த விசுவாசமுள்ள மனிதராக கருதப்படுகிறார். சேம் என்பவர். மீனிங், the Hebrew word shame means name. It can also mean fame, renown or reputation. பொருள், சேம் என்ற எபிரேய வார்த்தையின் அர்த்தம் பெயர். இது புகழ் அல்லது புகழ்ச்சி அல்லது நற்பெயர் என்பதையும் குறிக்கலாம். Divine connection. The name shame is significant because it is connected to the divine concept of God's name, Ha-Shem. It is used as a respectful substitute for God's personal name. It indicates a deep connection to the God's essence, existence and character. தெய்வீக தொடர்பு. சேம் என்ற பெயர் தேவனின் பெயர், அதாவது ஹா-ஷேம் என்ற தெய்வீக கருத்தாக்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதால் குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. இது தேவனின் தனிப்பட்ட பெயருக்கு மரியாதைக்குரிய மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது. இது தேவனின் சாராம்சம், இருப்பு, அவரது தன்மைக்கு ஆழமான தொடர்பை குறிக்கிறது. அர்பக்சாத், the son of Shem. The meaning, the name of Arphaxad is uncertain, with some scholars suggesting it means healer or releaser, while others propose a stronghold of the Chaldees. In the Bible, Arphaxad is a son of Shem and a patriarch of Hebrew people, listed in the genealogies from Noah to Abraham. சேமின் மகனான அர்பக்சாத், இவர் தனது தந்தையான சேம் என்பவருக்கு 100 வயதான போது பிறந்தார். இந்த அர்பக்சாத் என்ற பெயரின் அர்த்தம் நிச்சயமற்றதாக இருக்கிறது. ஆனால் சில அறிஞர்கள் அதன் அர்த்தம் குணப்படுத்துபவர் அல்லது விடுதலையாக்குபவர் என்று கூறுகின்றார்கள். மற்றவர்கள் இது கல்தேயர்களின் கோட்டை என்ற அர்த்தம் கொண்டது என்று கூறுகிறார்கள். வேதாகமத்தில் அர்பக்சாத் சேமின் மகன் மற்றும் எபிரேய மக்களின் முற்பிதாக்களில் முக்கியமான ஒருவர் என்றும் கூறப்பட்டுள்ளது. Genealogical significance. Arphaxad is a notable link in the lineage of the Hebrew people that were directly descended from the Noah's son Shem. He was the ancestor of Eber and later Abraham. பரம்பரை முக்கியத்துவம். நோவாவின் மகன் சேம் மூலம் அவரது நேரடி வம்சவழியான எபிரேய மக்களின் வம்சாவளியில் அர்பக்சாத் ஒரு இணைப்பாக குறிப்பிடத்தக்கவராக இருக்கிறார். அவர் ஏபேர் மற்றும் பின்னர் ஆபிரகாமின் மூதாதையர் ஆவார். He lived for 438 years and is mentioned in the book of Genesis. The book of Judith, one of the Apocrypha, also mentioned a king named Arphaxad, although that is considered by many scholars to be another separate person. இவர் 438 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஆதியாகமம் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தள்ளுபடி ஆகமங்களில் ஒன்றான யூதித் என்ற புத்தகத்தில் ஒரு அர்பக்சாத் என்ற ஒரு மன்னரை பற்றியும் குறிப்பிடுகிறது. ஆனால் இது வேறு அர்பக்சாத். In Genesis 10-11, a branch of Shem's lineage is detailed. It is a specific lineage that God used to carry forward God's plan of redemption. ஆதியாகமம் 11:10-11 சேமின் வம்ச வழியில் ஒரு கிளை விரிவாக உரைக்கப்பட்டுள்ளது. இது தேவனுடைய மீட்பின் திட்டம் முன்னோக்கி எடுத்துச் செல்லப்பட தேவன் பயன்படுத்திய ஒரு குறிப்பிட்ட வம்ச வழியாகும். This lineage serves as theological bridge connecting the post-flood world to the age of the patriarchs. It establishes the covenant that will eventually lead to the coming of Messiah. இந்த வம்சாவளி வெள்ளத்திற்கு பிந்தைய உலகத்தை
முற்பிதாக்களின் யுகத்துடன் இணைக்கும் ஒரு இறையியல் பாலமாக செயல்படுகிறது. இது இறுதியில் மேசியாவின் வருகைக்கு வழிவகுக்கும் உடன்படிக்கையை நிறுவுகிறது. In it, a new beginning and a great name will emerge. The emphasis here is on God's faithfulness to preserve this chosen lineage. இதில் ஒரு புதிய தொடக்கமும் ஒரு பெரிய பெயரும் வெளிப்படும். தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த வம்ச வழியை பாதுகாப்பதில் தேவனின் உண்மைத்தன்மையை மீண்டும் மீண்டும் கூறுதல் இங்கு வலியுறுத்தப்படுகிறது. Theological significance. Shem's lineage is known as the lineage that God chose and preserved after the flood. It differs from the other lineages that focus on the spread of different nations. இறையியல் முக்கியத்துவம். சேமின் வம்சவழி வெள்ளத்திற்கு பிறகு தேவன் தேர்ந்தெடுத்து பாதுகாத்த வம்சவழியாக அறியப்பட்டுள்ளது. இது வெவ்வேறு நாடுகளில் பரவலில் கவனம் செலுத்தும் மற்ற வம்சவழியிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாய் உள்ளது. It connects the past with the future. This lineage creates a direct link from the Noah to Abraham. It serves as a key element in the unfolding of biblical history and God's covenant with Abraham. இது கடந்த காலத்தை எதிர்காலத்துடன் இணைக்கிறது. இந்த வம்சவழி நோவாவிலிருந்து ஆபிரகாமுக்கு நேரடி இணைப்பை உருவாக்குகிறது. இது வேதாகம வரலாற்றையும் ஆபிரகாமுடனான தேவனுடைய உடன்படிக்கையையும் வெளிப்படுத்துவதில் ஒரு முக்கிய அங்கமாக செயல்படுகிறது. Transition to a new stage. The universal events that have been told so far concern of all humanity. Now, the focus is on the specific history of the chosen people, beginning with Abraham. And biblical history sets the stage for the history of redemption. ஒரு புதிய கட்டத்திற்கு மாற்றம். அனைத்து மனித குலத்தையும் பற்றிய உலகளாவிய நிகழ்வுகள் இதுவரைக்கும் கூறப்பட்டன. இப்போது ஆபிரகாமை கொண்டு தொடங்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் இனத்தின் குறிப்பிட்ட வரலாற்றின் மீது கவனம் செலுத்தப்பட்டு வேதாகமம் மீட்பின் வரலாற்றுக்கு பாதை அமைக்கிறது. Fulfillment of promises. By following the lineage of Shem, this passage set the stage for the fulfillment of God's promises, including the promise to make Abraham's name great, as mentioned in Genesis 12:2. வாக்குறுதிகளை நிறைவேற்றுதல். சேமின் வம்சாவளியை பின்பற்றுவதன் மூலம் ஆதியாம் 12:2 குறிப்பிடப்பட்டுள்ளபடி ஆபிரகாமின் பெயரை பெரியதாக்கும் வாக்குறுதி உட்பட தேவனின் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்படுவதற்கான மேடையை இந்த வசனம் அமைக்கிறது. Father of Arphaxad. Shem was 100 years old when he fathered his son Arphaxad. This occurred 2 years after the flood. அர்பக்சாத்தின் தந்தை சேம் 100 வயதாக இருந்தபோது தனது மகன் அர்பக்சாத்தை பெற்றெடுத்தார். இது பெருவெள்ளத்திற்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்தது. லைஃப் ஸ்பேன் ஆஃப்டர் அர்பக்சாத். After fathering Arphaxad, Shem lived another 500 years. During this 500 years period, Shem fathered sons and daughters. This indicates that his family line continued to grow. அர்பக்சாத்தின் பிறகு சேமின் ஆயுட்காலம். அர்பக்சாத்தின் தந்தையான பிறகு சேம் மேலும் 500 ஆண்டுகள் வாழ்ந்தார். இந்த 500 ஆண்டு காலத்தில் சேம் மகன்களையும் மகள்களையும் பெற்றெடுத்தார். இது அவரது குடும்ப வம்சவழி தொடர்ந்து வளர்ந்து வருவதை குறிக்கிறது. Significance. This line is significant because it traces the lineage leading to Abraham and is considered the lineage from which the Messiah would come. முக்கியத்துவம். இந்த வம்சாவளி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏனெனில் இது ஆபிரகாமுக்கு வழிவகுக்கும் வம்சாவளியை கண்டறிந்து மேசியா வரவிருக்கும் வம்சாவளியாகவும் கருதப்படுகிறது. Then we come to the verses 12 and 13. Arphaxad lived 35 years and begot Salah. After he begot Salah, Arphaxad lived
430 years and begot sons and daughters. அர்பக்சாத் 35 வயதான போது சாலாவை பெற்றான். சாலாவை பெற்ற பின் அர்பக்சாத் 433 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனை குமாரத்திகளையும் பெற்றான். Here it is good to compare this verse with Luke 3:36. இந்த இடத்தில் நாம் இந்த வசனத்தோடு லூக்கா 3:36 ஒப்பிட்டு பார்த்தால் நல்லதாக இருக்கும். What is told in Luke 3:36? Salah the son of Cainan, Cainan the son of Arphaxad, Arphaxad the son of Shem, Shem the son of Noah, Noah the son of Lamech. According to this verse, we learned that Arphaxad begot Cainan and that Cainan begot Salah. இங்கு நாம் லூக்கா 3:36 ஒப்பிட்டு பார்த்தால் நல்லது. அந்த 3:36 என்ன சொல்லுகிறது? லூக்கா நற்செய்தி 3:36 என்ன சொல்லுகிறது? சாலா கைனானின் குமாரன், கைனான் அர்பக்சாத்தின் குமாரன், அர்பக்சாத் சேமின் குமாரன், சேம் நோவாவின் குமாரன், நோவா லாமேக்கின் குமாரன். இந்த வசனத்தின்படி அர்பக்சாத் என்பவர் கைனானை பெற்றார் என்றும் அந்த கைனான் தான் சாலாவை பெற்றார் என்றும் நாம் அறிகின்றோம். The evidence for this is found in the book of Jubilees written in the 2nd century BC. 2nd century BC. இதற்கு ஆதாரம் கிமு 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஜூபிலிகளின் புத்தகத்தில் காணப்படுகிறது. ஜூபிலிகளின் புத்தகம் என்பது the book of Jubilees is also called as a little Genesis and was written in Hebrew. இந்த ஜூபிலிகளின் புத்தகம் என்பது சிறிய ஆதியாகமம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. அதன் அமைப்பு கிமு 2ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில், குறிப்பாக கிமு 170 to 150 எழுதப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. It was written in Hebrew with the scholarship dating its composition to the mind of 2nd century BC, specifically around 170 to 150 BC. Though it incorporates older tradition and was preserved in Greek and Ethiopic translation, with major English translation appearing much later, like R.H. Charles in 1902 to 1917. இந்த இருப்பினும் இந்த புத்தகம் பழைய மரபுகளை உள்ளடக்கியது மற்றும் கிரேக்க எத்தியோப்பிய மொழிகளில் பாதுகாக்கப்பட்டது. முக்கியமாக ஆங்கில மொழிபெயர்ப்புகள் மிகவும் பின்னர் தோன்றின. 1917 R.H. சார்லஸ் என்பவர் இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை செய்திருக்கிறார். அதில் இருக்கிற ஒரு வசனத்தை பார்ப்போம். Book of Jubilees 8th chapter 1st verse. In the 29th Jubilee, that means 1373, in the first week, in the beginning thereof, Arphaxad took to himself a wife, and her name was Rasujuva, the daughter of Susan, the daughter of Elam, and she bare him a son in the 3rd year in this week, and he called his name Cainan. இந்த புத்தகத்திலே உள்ள 8ஆம் அத்தியாயத்தின் முதல் வசனத்தை வாசிப்போம். 29வது யூபிலியில், அதாவது கிமு 1373, 29வது ஜூபிலியில் ஒரு முதல் வாரத்தில் அதன் தொடக்கத்தில் அர்பக்சாத் ஒரு பெண்ணை மணந்தார். அவள் பெயர் ரசுயஜா. இவள் சோசானின் மகள், ஏலாமின் மகள். அவள் இந்த வாரத்தின் 3ஆம் ஆண்டில் அவனுக்கு ஒரு மகனை பெற்றாள். அவன் அவனுக்கு கைனான் என்று பெயரிட்டான். The translator gives a footnote that reads as follows. மொழிபெயர்ப்பாளர், இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பாளர் ஒரு அடிக்குறிப்பு கொடுக்கிறார். அது இவ்வாறு உள்ளது. This name occurs in Septuagint Bible of Genesis 11:13, but not in the Masoretic texts or other versions. It also occurs in the genealogy of Luke 3:36. இந்த பெயர் ஆதியாகமம் 11:13
செப்துவஜித் வேதாகமத்தில் காணப்படுகிறது. ஆனால் மெசோரிட்டிக் உரை அல்லது பிற பதிப்புகளில் இது இல்லை. இது லூக்கா 3:36 உள்ள வம்சாவளியிலும் காணப்படுகிறது. Next we comes to the 14th and 15th verses. Salah lived 30 years and begot Eber. After he begot Eber, Salah lived for 403 years and begot sons and daughters. அடுத்து நாம் 14-15 வசனங்களுக்கு வருகிறோம். சாலா 30 வயதான போது ஏபேரை பெற்றான். ஏபேரை பெற்ற பின் சாலா 403 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனை குமார்த்திகளையும் பெற்றான். Genesis 11:13-14 is a part of the genealogical record of Shem's descendants, tracing the lineage from Arphaxad to Eber. These verses, like the other genealogies in Genesis, teach lessons about God's faithfulness and the importance of our individual roles in His great redemptive plan. ஆதியாகமம் 11:13-14 சேமின் சந்ததியரின் வம்சாவளி ஒரு பதிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது அர்பக்சாத்திலிருந்து ஏபேர் வரையிலான வம்சாவளியை கண்டறிகிறது. இந்த வசனங்கள் ஆதியாகமத்தில் உள்ள மற்ற வம்சாவளிகளைப் போலவே கடவுளின் உண்மைத்தன்மையை மற்றும் அவரது பெரிய மீட்பு திட்டத்தில் நமது தனிப்பட்ட பாத்திரங்களின் முக்கியத்துவம் பற்றிய பாடங்களை கற்பிக்கின்றன. The primary lessons that emerge from these particular verses of Bible are as follows. இந்த குறிப்பிட்ட வசனங்களிலிருந்து வரும் முதன்மையான பாடங்கள், வேதாகமத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் முதன்மையான பாடங்கள் நம்ம இங்கே பின்வருமாறு பார்க்கின்றோம். First, God's faithfulness throughout the generation. The meticulous documentation of who begot whom over the centuries makes God's faithfulness clear here. ஒன்றாவது, தலைமுறைகள் முழுவதும் தேவனுடைய உண்மைத்தன்மை. பல நூற்றாண்டுகளாக யார் யாரை பெற்றெடுத்தார்கள் என்பதற்கான நுணுக்கமான ஆய்வுகளை ஆவணப்படுத்துதல் என்பது இங்கு தேவனின் உண்மைத்தன்மையை தெளிவுபடுத்துகிறது. Arphaxad lived 403 years after begetting Salah, and Salah lived 403 years after begetting Eber. சாலாவை பெற்றெடுத்த பின் அர்பக்சாத் 403 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஏபேரை பெற்ற பின்பு சாலாவும் 403 ஆண்டுகள் வாழ்ந்தார். This demonstrates God's consistent work through ordinary human life and family lineages. This demonstrates His determination to preserve the specific lineage that would ultimately lead to Abraham and the Messiah. Even in the midst of world often in rebellion, as seen in the history of Tower of Babel before the Genesis. இது சாதாரண மனிதனின் வாழ்க்கை மற்றும் குடும்ப வம்சாவளிகள் மூலம் தேவனின் நிலையான வேலையை நிரூபிக்கிறது. வம்சாவளிக்கு முந்தைய பாபேல் கோபுர வரலாற்றில் இந்த காணப்படுவது போல பெரும்பாலும் கிளர்ச்சியில் மூழ்கிய ஒரு உலகத்தின் மத்தியிலும் இறுதியில் ஆபிரகாமுக்கும் மேசியாவுக்கும் வழிவகுக்கும் குறிப்பிட்ட வம்சாவளியை பாதுகாப்பதற்கான அவரது உறுதிப்பாட்டை இது எடுத்து காட்டுகிறது. Second, every person is important in the book of history, God's history. ரெண்டாவது, தேவனுடைய வரலாற்று புத்தகத்தில் ஒவ்வொரு நபருமே முக்கியமானவர்கள் தான். Although many individuals are mentioned only briefly in the genealogy, each is a necessary step in God's unfolding plan of salvation. வம்சாவளியில் பல தனிநபர்கள் சுருக்கமாக பெயர்கள் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் ஒவ்வொருவரும் தேவனின் விரிவடையும் இரட்சிப்பு திட்டத்தில் ஒரு அவசியமான படியாகவே இருக்கின்றார்கள். We can see that every person has a role in the human history that God is telling us. தேவன் உரைக்கும் மனித வரலாற்றில் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு பங்கு உண்டு என்பதை நாம் உணர முடிகிறது. This is where we need to think about and act on the role that God has assigned to us. இந்த இடத்தில் நாம் தேவன் நமக்கு நியமித்துள்ள ஊழியம் பற்றி, பங்கு பணி பற்றி யோசித்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. நம்மை ஒரு நோக்கத்திற்கு என்று தான் அழைத்திருக்கிறார்.
எனவே நம்முடைய நோக்கம் என்ன என்பதை தேவனின் பார்வையில் நாம் பார்த்து அதன்படி செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Our seemingly unremarkable lives and choices are important. We need to remember that they have a lasting impact of generations. நமது வெளித்தோற்றத்தில் குறிப்பிடப்பட முடியாத வாழ்க்கையும் தேர்வுகளும் கூட முக்கியமானதாக இருக்கின்றன. அவைகள் தலைமுறைகள் தோறும் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை நாம் நினைவில் கொண்டு செயல்பட வேண்டும். 3. The difference between human ambition and divine purpose. Immediately after the history of the Tower of Babel, the genealogy from Shem to Abraham is given. மூன்றாவது பாடம், மனித லட்சியத்திற்கும் தெய்வீக நோக்கத்திற்கும் இடையிலான வேறுபாடு. பாபேல் கோபுரத்தின் வரலாற்றுக்கு பிறகு உடனடியாக சேம் முதல் ஆபிரகாம் வரைக்குமான வம்சாவழி தரப்படுகிறது. At the Tower of Babel, the people sought to make a name for themselves through a proud ambition. பாபேல் கோபுரத்தில் மக்கள் பெருமை மிக்க லட்சியத்தின் மூலம் தங்களுக்கு ஒரு நற்பெயரை உருவாக்க முயன்றார்கள். In contrast to the chaos at Babel, the quiet continuity of genealogy subtly emphasizes that the glory that comes from aligning our lives with God's purposes is greater than our own glory. பாபேலில் உள்ள குழப்பத்திற்கு மாறாக பரம்பரை வரலாற்றின் அமைதியான தொடர்ச்சியானது நமது சொந்த மகிமையை விட தேவனுடைய நோக்கத்துடன் நம் வாழ்க்கையை இணைப்பதன் மூலம் ஏற்படும் மகிமை பெரியது என்பதை நுட்பமாக வலியுறுத்துகிறது. The real importance is not building our own monuments, but in being part of God's plan. உண்மையான முக்கியத்துவம் என்பது நமது சொந்த நினைவு சின்னங்களை கட்டி எழுப்புவதில் அல்ல, ஆனால் நாம் தேவனின் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருப்பதிலேயே காணப்படுகிறது. 4th lesson, a call to trust in God's timing. தேவன் தம்முடைய நேரத்தில் ஏற்றபடி செயல்படுவார் என்பதை நம்புவதற்கான ஒரு அழைப்பு. The long lifespan and the slow steady progress of generations encourages us to be patient and trust in God's timely action. God has been working for centuries to fulfill his purpose. Often we cannot see or understand it immediately. This calls us our walk by faith, not by sight. நீண்ட ஆயுட்காலம் மற்றும் தலைமுறைகளின் மெதுவான நிலைத்த முன்னேற்றம் ஆகியவை நமக்கு பொறுமையையும் சரியான நேரத்தில் தேவன் செயல்படுவதன் மீதும் உள்ளான நம்பிக்கையையும் ஊக்குவிக்கிறது. தேவன் தமது வாக்குறுதிகளை நிறைவேற்ற பல நூற்றாண்டுகளாக கிரியை செய்து வருகிறார். அதை பெரும்பாலும் நாம் உடனடியாக பார்க்கவோ புரிந்து கொள்ளவோ முடியாத நிலையில் இருக்கிறோம். இது நாம் தரிசித்து அல்ல, ஆனால் விசுவாசித்து நடக்க வேண்டும் என்று நம்மை அழைக்கிறது. Next comes verse 16 and 17. Eber lived 34 years and begot Peleg. After he begot Peleg, Eber lived 430 years and he begot sons and daughters. ஏபேர் 34 வயதான போது பேலேக்கை பெற்றான். பேலேக்கை பெற்ற பின் ஏபேர் 430 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். In Genesis 11:16-17 records a genealogy in which Eber at the age of 34 fathered Peleg. ஆதியாகமம் 11:16-17 என்பது ஒரு வம்சாவளி விவரத்தை பதிவு செய்கிறது. ஏபேர் 34 வயதில் பேலேகை பெற்றெடுத்தார். He lived another 430 years, part of the line leading to Abraham. அவர் ஆபிரகாமுக்கு வழிவகுக்கும் வம்சாவளியின் ஒரு பகுதியாக மேலும் 430 ஆண்டுகள் வாழ்ந்தார். This emphasizes the continuity of the lineage of God's plan to expand through specific families. இது வம்சாவளியின் தொடர்ச்சியும் குறிப்பிட்ட குடும்பங்களின் மூலம் தேவன் தமது விரிவடையும் திட்டத்தையும் வலியுறுத்துகிறார் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. Peleg's name meant division. It is connected to the events of the Babel, the confusing of language. Peleg
என்பது பிரிவு என்று அர்த்தப்படுகிறது. இது பாபேலின் நிகழ்வுடன், அதாவது மொழிச்சிதறல் நடைபெற்றதில் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது. பிரிவு என்பது. It was during his time that the confusion of language at Babel occurred. இவரது காலத்தில் தான் பாபேலின் மொழி குழப்பம் ஏற்பட்டது. Key explanation. Genealogical connection. This verse traces the post-lineage period from the Shem to Abraham, shaving the line of faith. வம்சாவளி இணைப்பு. இந்த வசனங்கள் சேம் முதல் ஆபிரகாம் வரை வெள்ளத்திற்கு பிந்தைய வம்சாவளியை தொடர்கின்றன. இது விசுவாசத்தின் வரிசையை காட்டுகிறது. ஏபேர். This was an important ancestor. From him, the word Hebrew is derived. ஏபேர் இவர் ஒரு முக்கியமான மூதாதையர் ஆவார். இவருடைய பெயரிலிருந்து தான் எபிரேயம் என்ற சொல் பெறப்பட்டது. He was a recluse who did not cooperate in the construction of the Tower of Babel. இவர் பாபேல் கோபுர கட்டுமான பணியில் ஒத்துழைக்காமல் ஒதுங்கியிருந்தார். Therefore, the language spoken by him and his family remained the same. எனவே இவரது குடும்பமும் பேசிய மொழி அப்படியே தொடர்ந்து வந்தது. பேலேக், meaning division. His birth coincides with the time of the confusion of languages of earth at Babel. Genesis 10:25. பேலேக் பிரிவு என்று பொருள்படுகிறது. இவரது பிறப்பு பாபேலில் பூமியின் மொழிகள் பிரிக்கப்பட்ட நேரத்துடன் ஒத்துப்போகிறது. ஆதியாகமம் 10:25. இது அவரது பெயரின் முக்கியத்துவத்தையும் மனித வரலாற்றில் இந்த நிகழ்வையும் விளக்குகிறது. நீண்ட ஆயுட்காலம். Longevity. Eber lived until 464 BC. So he had a long lifespan in this era. However, it is still short compared to the lifespans of pre-flood generations. நீண்ட ஆயுட்காலம். ஏபேர் 464 ஆண்டு காலம் வாழ்ந்தார். எனவே இவர் இந்த சகாப்தத்தில் நீண்ட ஆயுளை கொண்டிருந்தார் எனலாம். இருப்பினும் பெருவெள்ளத்திற்கு முந்தைய தலைமுறைகளின் ஆயுள் காலத்தை விட இது குறைந்த ஆயுளே ஆகும். Kingship of God. This passage illustrates God's control over history. He fulfilling his promises through chosen family despite human rebellion. தேவனின் ராஜரீகம். இந்த பகுதி பாபேல் போல மனித கலகத்தின் மத்தியிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பங்களின் மூலமாக தேவன் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார். அந்த தேவனின் வரலாற்றின் மீது மனிதகுல வரலாற்றின் மீது தேவன் கட்டுப்பாட்டை செலுத்துகிறார் என்பதையும் எடுத்துக்காட்டுகிறது. In essence, these verses provide important names and dates in the ancestral line. They connect the history of the confusion of languages at Babel with the patriarch Abraham. They show God's purposeful guidance through the generation. சாராம்சத்தில் இந்த வசனங்கள் மூதாதையர் வரிசையில் முக்கியமான பெயர்களையும் தேதிகளையும் வழங்குகின்றன. இவை பாபேலின் மொழிச்சிதறலின் வரலாற்றை முற்பிதாவான அப்ரஹாமுடன் இணைக்கின்றன. தலைமுறைகள் வழியாக தேவனின் நோக்கம் நிறைந்த வழிகாட்டுதலை காட்டுகின்றன. With this, we conclude this week Bible study on the topic rooting in the word of God. Lord's willing, next week on the same day, same time, we will study the history of the continuation of the genealogy of Shem in the chapter Genesis 11. இத்துடன் தேவனுடைய வார்த்தையில் வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான இந்த வாரத்திற்கான வேதாகம படிப்பை முடித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் இதே நாளில் ஆதியாகமம் 11ஆம் அத்தியாயத்தில் சேமின் வழித்தோன்றலின் தொடர்ச்சியை ஆராய்வோம். My heartfelt thanks to Brother Thunderkirk and his team for doing a great job in broadcasting this study through Ignite Radio. Ignite வானொலி மூலமாக இந்த படிப்பை ஒளிபரப்பும் பணியை சிறப்பாக செய்து வரும் தண்டர்கிர்க் மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. My heartfelt thanks to Brother David and Brother Jack William and Sister Deepthi Williams for doing a great job in broadcasting this radio program in India.
இந்த வானொலி ஒளிபரப்பை இந்தியாவில் மிகச் சிறப்பான முறையில் செய்து வரும் சர் டேவிட் மற்றும் சர் ஜாக் வில்லியம்ஸ் மற்றும் சர் தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. My heartfelt thanks to all the brothers and sisters who listened to this program from beginning to end. இந்த ஒலிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. I will pray for you until we meet again. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நன்றி சகோதரர்களே, நன்றி சகோதரிகளே.